இந்த சூரியன் வெறும் கிரகந்தானா? உயிரில்லாத ஒரு கிரகந்தானா? பேச்சு மூச்சு இல்லாத ஒரு ஜடப்பொருளா? அப்படியானால் இந்த சூரியனுடைய ஒரு பாதை அல்லது ஒரு பயணம், அஃப்கோர்ஸ் பூமி சுற்றி வர்றதுனால நம்ம கண்ணுக்கு சூரியன் பயணிக்கிற மாதிரி தெரியுது, அது வேறு விஷயம். ஆனால் பாமர மக்களுக்கு சொல்லும்போது, ஜோதிட பாஷையில் சொல்லும்போது சூரியன் பயணிக்கிறது என்று சொன்னால் தான் புரியும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சூரியன் ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனை கடைப்பிடிக்குது, ஒரு கால அட்டவணையை கடைப்பிடிக்கிறது. அது என்ன? சித்திரை மாதம் மேஷத்தில் தான் இருக்கும், மார்கழி மாதம் தனுசில் தான் இருக்கும். இந்த மேஷம் தனுசெல்லாம் நமக்கு தான் நினைக்காதீங்க. மேல் நாடுகளில் ஈஃபிமெரிஸ் போட்டு இவங்களாவது ஏதோ முனிவர்கள் சொன்ன ஞான திருஷ்டி கணக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க பஞ்சாங்கம்ட்டு. மேல்நாட்டில் டெலஸ்கோப் வச்சு பார்த்து அதை வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ இந்திய நாட்டு பஞ்சாங்கத்தில் சந்திரன் இந்த இடத்துல இருக்குது, சுக்கிரன் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி முனிவர்களுடைய கணக்குப்படி படம் வரைஞ்சா அவன் டெலஸ்கோப்பில் பார்த்து அதை கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்லிட்டான். கரெக்டாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கருத்து வேறுபாடுகள் வரும்போது நாசாவில் இந்திய பஞ்சாங்கத்தான் அவங்க ரிலையபிள் ரெஃபரன்ஸாக பார்க்குறாங்க. அப்போ ஒரு பஞ்சாங்க உண்மை என்ன? வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் இருக்கிறான், ஒரு குறிப்பிட்ட பாதையில் தான் பயணிக்கிறான். கொஞ்சம் அணு அளவு கூட இப்படி அப்படி அது பிசகிறது இல்லை. இதுக்கு நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ டெலஸ்கோப்லாம் இன்றைக்கி தானே வந்தது. இந்த பஞ்சாங்கம்னு நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணுறோமே, அது என்ன நேற்று முந்தா நேற்று போட்ட கணக்கா? காலங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக என்றோ ஒரு நாள் ஒரு ரிஷி எழுதி வச்சான், இன்ன நாள் இன்ன டைம் இன்ன கிரகம் இன்ன இடத்துல இருக்கும், இந்த கணக்கு வச்சு இன்றைக்கி அப்படியே கூட்டிக்கிட்டே போங்க அப்படின்னு. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் செய்து வரோம். அதில் ஒன்றும் பிசகு இல்லை.